மாயாண்டி குடும்பத்தார் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய காவியத்தை எல்லாரும் பார்த்திருப்பீங்க. அந்த படத்துல 10 இயக்குனர் சேர்ந்து நடிச்சோம். 10 இயக்குனரும் அவங்கவுங்க சீனை இந்த சீன்ல ஸ்கோர் பண்ணணும்னு சொல்லி ஒரு சேலஞ்ச் எடுத்து பண்ணோம். அந்த இடத்துல தீபாக்கு அங்க இருந்தாங்க. அவங்க சீன் எடுக்கும் போது ஒட்டுமொத்த யூனிட்டே ஸ்பாட்லயே எழுதும். இது உண்மை, இது யாருமே மறுக்க முடியாது. அந்த மாயாண்டி குடும்பத்தார்ல வந்து மாயாண்டி மகனும் புதுப்பண்டு போயிட்டான ஒரு கதறுவாங்க நடு ரோட்ல உட்காந்துட்டு. அந்த சீன் அந்த படத்தை அப்படி ஒடுக்கிருச்சு. அப்படி ஒரு ஆழமான நடிப்பு தான் அவங்க. மாயாண்டி குடும்பத்துல எவ்வளவு பேர் பிஸியானவங்க தெரியாது, தீபாக்க பயங்கர பிஸி. அதுல இருந்து அந்த படத்துல பாத்தீங்கன்னா நான் ஒரு ரத்தமும் சரியமா நான் மதுரை மண்ணில் அந்த கேரக்டர் எப்படி பண்ணுவாங்கிற ஒரு விஷயத்த ரத்தமும் சரியமா கண்ணுல மீசையில உதர்ல அப்படி தொடை தட்டி நோலி மேனன்னு சொல்ற வசனம் எல்லாம் இன்னைக்கு உசிலம்பட்டி மதுரை ஏரியாக்கள் அந்த படத்தை ஒவ்வொரு சீரியையும் வாங்கி பார்த்துட்டு இன்னைக்கு அந்த படத்தை 50 தடவை 60 தடவை 100 தடவை பார்த்தவங்களா இருக்காங்க. இங்க சென்னையில ஆட்டோ ஓட்டுற ஒவ்வொரு டிரைவர்ஸும் போகும்போதுனே 1000 தடவை படம் பண்ணுங்கண்ணே. அந்த படத்தை நான் குடும்பத்தோட பார்ப்போம்னே. ஊர்னா வந்ததுனே, ஊர்னா வர்றதுலாம் அதானே பார்ப்போம்னே. எங்க அண்ணன் மீதான படத்தை பார்த்தா நான் ஒண்ணு சேர்ந்தோம், அடிச்சு தெரிஞ்சோம்னே, இப்படி பேசுவாங்க. அந்த மாதிரி ஒரு காவியம் மாயாண்டி குடும்பத்தார்.